அனைவருக்கும் வணக்கம். அங்கொரு ஊழல், இங்கொரு ஊழல், எங்கு பார்த்தாலும் ஊழல், மானிட பிறப்பே பெரும் குற்றம் என்று எங்கும் பறைசாற்றும் ஊழல் மையம். ஊழலில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கும் தமிழகத்தை மீட்டு மக்களாட்சி அமைப்போம் வாருங்கள். கடந்த காலத்தில் திமுக எதிர்கட்சியாக இருந்த போது தமிழகத்தில் பெண்ணுரிமை மீட்கப்படும், பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் இவர்கள் இதில் ஏதாவது ஒன்றையாவது இன்று செய்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மாறாக இவர்கள் அன்று முதல் இன்று வரை பொய் பிரச்சாரத்தையும் விஷம பிரச்சாரத்தையும் மக்களிடம் விதைத்து வருகிறார்கள். திமுக அரசாங்கம் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பொய் பிரச்சாரத்தின் மூலம் வீழ்த்தியவர்கள் தான் இவர்கள். அண்டங்காக்கா பெரும் ஊழல் செய்து விட்டது என தமிழக மக்களிடம் பொய் பிரச்சாரத்தை சொல்லி கர்ம வீரர் காமராஜர் அவர்களையே தோற்கடித்தவர்கள் தான் இவர்கள். ஆனால் உண்மை நிலவரம் என்ன? கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இறந்த பின்பு அவரிடம் வெறும் 130 ரூபாய் பணமும் 2 சூடி செருப்பு மட்டுமே அவரிடம் இருந்தது என்றால் என்னுடைய தமிழக மக்களே, இவர்களுடைய பொய் பிரச்சாரத்தை எக்காரணத்தை கொண்டும் நம்ப வேண்டாம். தமிழகத்திற்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் மத்திய மோடி அரசாங்கம் 39,339 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறது. ஆனால் இவர்கள் ஊழல் செய்துவிட்டு பணம் வரவில்லை என மக்களிடம் பொய் பிரச்சாரத்தை சொல்லி வருகிறார்கள். மத்திய மோடி அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஒரு நபருக்கு தினசரி 311 ரூபாய் வீதம் பணம் வருகிறது. தமிழக மக்களே, ஒரு கணம் நீங்களே சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு பணம் தமிழக அரசாங்கம் கொடுக்கிறது, எந்த அளவிற்கு மக்களின் பணத்தில் திமுக அரசாங்கம் ஊழல் செய்து கொண்டு இருக்கிறது என சிந்தித்து பாருங்கள், எண்ணி பாருங்கள். நம்மை விட 3 மடங்கு பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தை காட்டிலும் தமிழகத்திற்கு வரலாற்றிலேயே வேறு எந்த மாநிலத்திற்கும் கொடுக்காத நிதியை தமிழகத்திற்கு மோடி அரசாங்கம் கொடுத்து கொண்டு வருகிறது. இவர்கள் ஊழல் செய்துவிட்டு பணம் வரவில்லை என கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊர்ல நண்பர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இந்த அரசாங்கம் சரியா செய்யற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டேன். அவரு சொன்னாரு, திமுக அமைச்சர்கள் சரியா செய்யற விஷயம் என்னன்னா, சரியா காலையில 9 மணிக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு போய் வெயில்ல கையெழுத்து போட்டுடுறத சரியா செய்யறாங்க அப்படிங்கறத சொன்னாரு. அது மட்டும் கிடையாது, அமைச்சர்கள் சரியான தேதியில சரியா கோர்ட் வளாகத்தில் ஆஜராகி வாய்தா வாங்குறத சரிவர செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொன்னாரு. அது இன்னைக்கு உண்மையும் கூட அதுதான். அப்பேற்பட்ட இந்த ஊழல் பெருச்சாளிகளை தமிழகத்தை ஆள விடலாமா? கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவர்கள் ஈரோடு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் அரசு பணத்தை பல லட்சம் ரூபாய் 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் கையாளல் செய்துள்ளார் என அறிக்கையாக தகுந்த ஆதாரத்துடன் வெளியிட்டார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் திமுகவை சார்ந்தவர் என்ற ஒற்றை காரணத்திற்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இவர்கள் இருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்திற்கு அதிகப்படியான நிதியை கொடுத்தும் ஏழை எளிய மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் ஊழல் செய்துவிட்டு பொய் பிரச்சாரத்தையும் விஷம பிரச்சாரத்தையும் திமுகவினர் வைத்து வருகின்றனர். இவர்களுக்கு உண்மையாகவே தென்பு திராணி நெஞ்சுரம் இருந்தால் அரசு பணத்தை கையாடல் செய்த கணேசன் என்பவர் மீது
தகுந்தபடியான தக்கப்படியான நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்க வேண்டும். இவர்கள் எடுப்பார்களா? நிச்சயமாக இவர்கள் எடுக்க மாட்டார்கள். ஊழலில் ஊன்றுகோலாக இருக்கும் திமுகவினர் மீது எப்படி இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும்? நிச்சயமாக இவர்கள் எடுக்க மாட்டார்கள். உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம் குறைவான நிதியை வாங்கி கொண்டு நிறைவாக 3 நாள் வேலை திட்டத்தை செய்து வருகிறார்கள். ஆனால் தமிழகத்திலோ அதிகப்படியான நிதியை வாங்கி கொண்டு நிறைவாக ஊழல் செய்து கொண்டு வருகிறார்கள். வேகாத வெயிலிலும் கால் கடுக்க பணியாற்றும் 100 நாள் பணியாளர்கள், ஏழை எளிய பெண்களின் பணத்தை ஊழல் செய்ய இவர்களுக்கு எப்படிதான் மனம் வருகிறதோ என்று தெரியவில்லை. தமிழக மக்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மத்திய மோடி அரசாங்கம் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை உரிய நேரத்திற்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் 39,339 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறது என்றால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழக மக்களுக்கு சேர வேண்டிய நிதியில் இவர்கள் இடையில் கொள்ளையடித்துவிட்டு மோடி அரசாங்கம் பணம் அனுப்பவில்லை என தமிழக மக்களிடம் பொய் விஷம பிரச்சாரத்தை படைத்துக் கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்தவுடன் மத்திய மோடி அரசாங்கம் 100 நாள் வேலை திட்ட பெண்களுக்கு கொடுக்கப்படும் 311 ரூபாய் முழு ஊதியத்தையும் தமிழக பெண்களுக்கு முழுமையாக வழங்கப்படும். அரசு பணத்தை கையாளல் செய்த ஊழல்வாதிகளுக்கும் ஊழலுக்கு துணை போனவர்களுக்கும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி உரிய நடவடிக்கையை, தக்க நடவடிக்கையை எடுத்து தமிழக சிறைச்சாலைகள் முழுமையடைய செய்ய வைக்கும். முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் செய்த ஊழலை மறைப்பதற்காக உங்களிடம் இருக்கும் மீடியா பலத்தால் மோடி அரசாங்கம் பணம் வரவில்லை என மடைமாற்றி தமிழக மக்களை ஏமாற்றி வருகிறீர்கள். தமிழக மக்கள் அறிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள் உங்களது ஊழலை. தமிழக மக்களிடம் வருகின்ற தேர்தலில் உங்களது ஊழல் ஆட்சியின் அவலத்தை, லட்சணத்தை எடுத்துரைத்து உங்களை 2026 ஆட்சி அதிகாரத்தை விட்டு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி உங்களை இறக்கும். அன்பான, பண்பான, பாசமான, படித்த, நேர்மையான அதிகாரி, சொல்லாக அல்லாமல் செயலாற்றக்கூடிய, தமிழக மக்களின் குரலாக ஒழிக்கக்கூடிய ஒரே தலைவர், தமிழக மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய மக்களின் நாயகன் திரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கே அண்ணாமலை IPS அவர்களின் தலைமையில் தமிழகத்தில் மக்களின் பேராதரவுடன் ஆட்சி அமைத்து மக்களாட்சி நிச்சயமாக 2026 தமிழகத்தில் நடக்கும் என நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.